வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ பஜ்ஜி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க பிகினர்ஸ் வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். பாருங்கள், பிங்கிஷாக இருக்குது. இதோட தோலை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்படி பீலர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா சின்ன சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக இருந்தால் தான் உங்களுக்கு வேகும் பஜ்ஜி மாதிரி போடும்போது. ஸோ ரொம்ப சின்ன பீஸாக தின்னாக வெட்டி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி வெட்டி எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போது நம்ம வெட்டி எடுத்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து 3/4 கப்பு வந்து நான் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேங்க. அதே 3/4 கப் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணும்போது நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் வந்து நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்துட்டு இதில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துடலாம். ஸோ இது பேட்டர் வந்து நல்லா டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாதுங்க. நார்மல் கன்சிஸ்டன்சியில் கலந்துடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா மைதா ஆட் பண்ணலாம். நான் மைதா வந்து ஆட் பண்ணல. ஸோ இதுவே போதும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோவில் இந்த மாதிரி ஒட்டுனா போதுங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்படி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாய் வந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காயட்டும். ஸோ ஃபஸ்ட் ஒன்று போட்டுடுறேன். இது வந்து சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுக்கணுங்க. ஏன்னா கிழங்கு வந்து வேகணும். இப்போ நான் ஒரு செட்டு ஃபுல்லாக போட்டுட்டேன். இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். திருப்பிக்கலாங்க. இது ஸ்வீட் பொட்டேட்டோ பஜ்ஜின்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா வேகணும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துடலாங்க. ஸோ நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.